பேர் முத்துநாதன். என்னை பற்றி பெருசாக சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. நான் ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு பேங்க்கில் சின்ன ஒரு ரோட்டில் இருந்துகிட்ருக்கேன். பட் ஒய் புக் ரீடிங் அப்படின்னு கேட்டால், சின்ன வயசுலேருந்தே புக் ரீட் பண்ணுறது வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சின்ன வயசுலேருந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறது அதெல்லாம் தான் இருக்கும். அதுலேருந்து புக் ரீடிங் ரொம்ப பிடிக்கும். இடையில வந்து இந்த ஃபோன் அடிக்ஷன் வந்ததுனால அப்படியே விட்டுட்டேன். இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ ஃபோன் அடிக்ட் வந்து ரொம்ப ஆகிட்டேன். பட் அதுலேருந்து வெளியில் வரணும்னு ஒரு ஆசை. இந்த மாதிரி நம்ம வெளியில் வரணும், நம்ம ஃபோன் அடிக்ஷன்லேருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிற ஒரே மோட்டிவ்னால திருப்பி புக் படிக்கலாம் ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. பட் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது தெரியல. ஸோ தற்செயலாக தான் இன்றைக்கி வந்து நம்ம ஏஎல்என் இன்டர்வியூவில் வந்து அரண்சாமி இன்டர்வியூ பார்த்தேன். ஏஎல்என்காக அரண்சாமி இன்டர்வியூ பார்த்தேன். சரி, அப்போ பார்க்கும்போது தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த புக்கை வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தார். இந்த புக்கை படிங்க, 10 வருஷத்தில் உங்கள் லைஃப்பில் நீங்கள் எங்கேயோ போயிருக்கீங்க அப்படின்னு. என்னடா இது ஓவர் பில்டப்பாக இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் படிப்போம். நம்ம திருப்பி நம்மளும் அந்த புக் ரீடிங்க்கு போகணுன்னு ஒரு ஆசை. பட் நம்மளும் ட்ரை பண்ணாமல் திருப்பி புக் ரீடிங்க்கு தான். இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் அடிக்ட் ஆன இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் கொஞ்சம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சது. ஃபுட்பால் ரிலேட்டடாக யூடியூப் சேனலும் இருக்குது. யூடியூப் சேனல் வச்சுருந்தேன். அது மானிட்டைஸும் ஆச்சு. மானிட்டைஸ் ஆகி அதுக்கப்புறம் அது அப்படியே அந்த போச்சு. அதுக்கப்புறம் நம்ம கமிட்மெண்ட்ஸ் அது இதுன்னு வந்தனால அப்படி போச்சு. நம்ம ஏன் புக் ரீடிங் வந்து திருப்பி இது பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி தான் திருப்பி தாட்டு. நம்ம ஏன் திருப்பி பண்ணக்கூடாது, இது பண்ண நம்ம ஏன் திருப்பி புக் ரீடிங், ஏன் நம்ம திருப்பி யூடியூப் சேனலாக நம்ம யூடியூப் சேனல் ஒன்றா ஆரம்பிப்போம். அட்லீஸ்ட் ஒரு பேசிவ் இன்கம் மாதிரியாச்சும் இருக்கும்ல, நமக்கு ஏதாச்சும் ஒரு விதத்தில் ஒரு எங்கேயாச்சும் ஒரு டைம் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு ஒரே காரணத்துக்காக தான் திருப்பி இது. ஸோ என்னை பற்றி இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இதை வந்து நான் பார்ட் பண்ணலான்னு இருக்கேன். எப்படின்னா மொத்தம் இந்த புக்கில் பார்த்துக்கிட்டா 20 சாப்டர் இருக்குது. அந்த 20 சாப்டருமே பார்ட்டாக ரெண்டாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா. இதை 10 வீடியோவாக போடலான்னு ஒரு ஐடியா. அது போக பார்த்தீங்கன்னா இந்த புக்கை பற்றி சொல்லணும்னா, அந்த புக்கு எழுதின ஒரு பேர் பார்த்தீங்கன்னா மார்கன் ஹாசல். இதுதான் அந்த புக்கு. இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து எப்படின்னா நம்ம வாழ்க்கையில் வந்து சேவ் பண்ணணும், ஏதாச்சும் மணினால நம்ம மைண்ட் எப்படி மாறுது வைக்கிறதுங்கிறத பற்றி தான் நான் இது வரைக்கும் இன்ட்ரொடக்ஷன் ப்ளஸ் இது ஃபஸ்ட்டு இது நோ ஒன் கிரேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் படித்தேன். 2 சாப்டர் தான் படிச்சிருக்கேன். சரி, லீவ் இருக்குது, போர் அடிக்குது, நம்ம ஒரு வீடியோ மாதிரி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சும்மா ஒரு நோட்ஸ் மார்க்லாம் எடுத்து பண்ணலாங்கிற மாதிரி தான் ஒரு ஐடியா. நான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். இல்லை எது தப்பாக இருக்கோ ரைட்டாக இருக்கோ, தப்பாக இருந்ததுன்னா சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். அது போக வே ஆஃப் கன்வேயிங் திங்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் தப்பாக இருக்கும், நிறைய காம்ப்ளிகேட்டடாக சொல்லுவேன் நினைக்கிறேன். ஏன்னா நான் நிறைய பேர்கிட்ட சொல்கிறதெல்லாம் தப்பு தப்பாக தான் போய் கன்வே ஆகுது. ஸோ அதனால் எனக்கு என்ன புரியலைன்னா சொல்லுங்கள். பட் அப்படின்னாலும் சொல்லுங்கள், தப்பாக இருந்தாலும் சொல்லுங்கள், எதனாலும் சொல்லுங்கள், பேஷ் பண்ணுங்கள், எதனாலும் பண்ணுங்கள். சரி, ஃபஸ்ட்டு இன்ட்ரோக்குள்ளே போவோம். இந்த இன்ட்ரோவோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா த கிரேட்டஸ்ட் ஷோ ஆன் எர்த். அதாச்சு இந்த இதில் வந்து அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, எதுக்காக வந்து நான் இந்த புக் எழுதுறேன், எதனால வந்து இந்த புக் நான் எழுதுறதுக்கு இதாச்சுங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு பேராகிராஃப் ஃபுல்லாக அதை சொல்லிட்டு, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு 2 சம்பவத்தை கம்பேர் பண்ணி சொல்கிறாரு. எப்படின்னா அவர் ஃபஸ்ட்டு வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஹோட்டலில் ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு அதுக்கு ரிலேட்டான இந்த இடத்துல ஒரு ஹோட்டலில் வேலை பார்த்துருக்காரு. அந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் ஃபூசன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பணக்காரர். அவரோட எப்படி சொல்கிறது, ஒரு 10 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிடலாங்கிற அளவுக்கு அவருக்கு சொத்து இருக்குது. அதே டைம் பார்த்தீங்கன்னா ரொனால்ட் ஜேம்ஸ் ரீட், இதை வந்து அவர் வந்து ஒரு லைஃப்பில் பார்த்த ஒரு இம்பார்ட்டன்ட் இது. நான் இதை வச்சு அவர் வந்து கம்பேர் பண்ணுறாரு. இந்த ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷனில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து ஒருத்தன்கிட்ட என்னதான் பணம் இருந்தாலும் வைக்கலைன்னாலும், பணம் இருந்தாலும் அவன்கிட்ட இல்லைன்னாலும் அவனோட குணம் பொறுத்து தான் அவனோட லைஃப் இருக்கும்.
இதுக்கு எக்ஸாம்பிளாக தான் இந்த 2 பேர் ரிச்சர்ட் ஃபூசனும் ரொனால்ட் ஜேம்ஸ் ரீடும். ரொனால்ட் ஜேம்ஸுங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கம்பெனியில் வந்து இதாக இருக்கார். கம்பெனி மீன்ஸ் ஒரு கார் வாஷிங் கம்பெனியில் 25 வருஷம் வேலை பார்க்குறாரு. ரொம்ப கம்மியான சேலரிக்கு தான் வேலை பார்க்குறாரு. அவர் இறக்கும் போது பார்த்தீங்கன்னா 25 மில்லியன் அவர் அக்கௌண்ட்டில் இருக்கு. ஏன்னா கொஞ்சமாக சேர்த்து வச்சு. இதே இது இந்த ரிச்சர்ட் ஃபூசன் சொல்லுவாங்க, அவர் பெரிய பணக்காரர். அவரோட லைஃப்ல பார்த்தீங்கன்னா என்ன ஆயிருதுன்னா அவர் வந்து திவாலாகி அவர் கையில காசு இல்லாம திவாலா மீன்ஸ் பேங்க்ரப்சி ஆகி அவருக்கு திவாலாகி அவருக்கு கையில காசே இல்லாம அவர் ஆசையா கட்டின அந்த பீச் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 75% தான் வித்து. அதோட டோட்டல் வேல்யூ வந்து 75% தான் வித்து. இந்த அளவுக்கு அவர் வந்து லைஃப்ல மோசமாயிடுச்சு. இவர் வந்து ஆக்சுவலி இதுக்கு வந்து ஒரு இது அவர் லைஃப்ல பார்த்தது வந்து ரிச்சர்ட் ஃபூசன்ங்கிறவர் வந்து ஊதாரித்தனமா செலவு பண்ணுவாரு. இதை வந்து இவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு ஷேர் சேர்த்து வச்சனால இவருக்கு வந்து லைஃப் வந்து 25 மில்லியன் சேவ் ஆயிருக்கு. அதனால ஒருத்தனுக்கு குணம் இருக்கணும், அந்த குணத்துல வந்து அவன் நல்ல குணமா இருக்கணும். அப்படி இருந்தாதான் அவன்கிட்ட வந்து அந்த பணம் சேர்க்கக்கூடிய தகுதி இருக்குங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ல சொல்லிடுறாரு. இதுல ஒரு லைன் சொல்ற வாட் அப்சர்வேஷன் அப்படின்னு. இதுதான் எனக்கு இந்த இன்ட்ரோடக்ஷனே பிடிச்ச லைன். என்னன்னா ஹிஸ்டரி நெவர் ரிப்பீட் இட் செல்ஃப், இட் ஆல்வேஸ் a man does. இந்த லைன் நீங்க லைஃப்ல நீங்க எதுக்கு எடுத்து எது இது பண்ணாலும் அது வந்து கரெக்டாக பொருந்தி பார்க்கலாம். எப்படின்னா இப்போ ஹிஸ்ட்ரி எனக்கு இந்த தப்பு எப்பயுமே தப்பாகவே தான் நடக்குது, அப்படி இப்படி எனக்கு அன்னைக்கு அப்படி நடந்துச்சு, திருப்பி இப்படி நடக்குது. நீங்க எப்படி சொல்றது, நீங்க என்ன பண்றீங்களோ அதுதான் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்குங்கிறத வந்து ஒரு இன்டராக்டா இந்த லைனே நல்லா இருந்துச்சு. இது எக்ஸாம்பிள் இந்த ரிச்சர்ட் ஃபூசன்ங்கிறவர் வந்து அவருக்கு குணம் கிடையாது, அதனால அவர் திவாலாகி காசு இல்லாமல் இது பண்ணுவாங்க. பட் இந்த ரொனால்ட் ஜேம்ஸ் ரீடுங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து எப்படி சொல்றது ஒரு நல்ல நல்ல நிலைமையில வந்து ரிட்டைர்மெண்ட் அப்புறம் ஒரு நல்ல நிலைமையில வந்து இறந்துருக்கு. ஸோ இதை தான் இந்த இன்ட்ரோடக்ஷன்ல சொல்ல வராரு. இதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நோ ஒன் இஸ் கிரேசி. இதில் அவர் என்ன அந்த ஆத்தர்னா மோர்கன் என்ன சொல்ல வர்றாருன்னா நம்மளோட இப்போ நம்ம ஒருத்தர் வந்து ஒரு இடத்துல இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இதில் ஒரு போதை அப்படின்னு இருக்கும். சிலருக்கு வந்து படத்தோட டைலாக் சொன்ன மாதிரி தான், சிலருக்கு வந்து அது மேலே போதை, இது மேலே போதை, ஆனால் எனக்கு இது மேலே போதை. இதெல்லாம் எதால டிபெண்ட் ஆகி வரும்னா அவங்களோட அந்த டைம் பீயிங். இப்போ ஒவ்வொருத்தனுக்கு ஒவ்வொரு விதத்தில் வளர்ந்துருப்பாங்க. ஒருத்தனுக்கு வந்து சீரியஸாக ஒருத்தன் வந்து எப்படி சொல்றது ஒரு ஒருத்தனுக்கு இடமே இருந்திருக்காது, வீடே இருந்திருக்காது. அவனோட பெரிய போதை அவனுக்கு வந்து அவனோட பெரிய ஆசை போதை எதுனா ஒரு வீடு கட்டி பார்க்கணும், நம்ம சொந்த வீட்டில் இருக்கணும், இதுதான் வந்து இருக்கும். அது வந்து காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறி இப்போ ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு காலத்துலையும் ஒவ்வொரு மாதிரி மாறுபடும். எப்படி சொல்றது உங்களுக்கு 1970 உள்ளவங்கள்ட்ட போய் கேட்டிருந்தீங்கன்னா அந்த டைம்ல உள்ளவங்கள்ட்ட போய் கேட்டிருந்தீங்கன்னா அவங்க அந்த டைம்ல உள்ளவங்க மேக்ஸிமம் என்ன சொல்லியிருப்பாங்க, 3 வேளை சாப்பிட்டா போதும் அப்படின்னு இருப்பாங்க. அது இது கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா கொஞ்சம் வேலைக்கு போகணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் இது போகணும், 1990ஸ்லாம் வந்தீங்கன்னா நான் வந்து இன்ஜினியர் ஆகணும் சம்திங். அந்த மாதிரி ஒவ்வொரு பீரியட் தான் அந்த மாதிரி எவ்வளோ இருக்கும். அதே மாதிரி தான் பணம் இன்வெஸ்ட் பண்ணுறதும் ஒவ்வொரு செக்டர்லையும் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, சில பேர் வந்து நகையை வாங்கி வச்சிருப்பாங்க, சில பேர் வந்து டைமண்ட் அந்த மாதிரி ஏதாவதுனா இருக்கலாம், சில பேர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல அதுலேருந்தே போட்டிருக்கலாம், சில பேர் டாட்டா ஷேர் வாங்கியிருப்பான். அது வந்து காலத்துக்கு அந்த மாதிரி மாறுபடும். இதை வந்து அவர் வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு லைவ் எக்ஸாம்பிள் வச்சு ஒரு அமெரிக்காவில் உள்ள நடந்த எக்ஸாம்பிள் வச்சு சொல்றாரு. அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் அமெரிக்காவில் பார்க்க இன்ஃப்ளேஷன் எப்படி சொல்றது பணவீக்கம் இல்லைன்னா அந்த பணம் இவ்வளோ ரூபாய்க்கு டேர்மாக புரியும்னு நினைக்கிறேன். பணவீக்கம் அவ்வளவா இருந்திருக்காது. அவங்கள்ட்ட போய் வந்து நீங்க வந்து ஏன் பணத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம் வைக்கலன்னு கேட்டா அவங்க வந்து நான் எனக்கு தான் கையில சர்க்கஸா இருக்கு, அதனால நான் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன். இதே மாதிரி அவங்கள்ட்ட போய் வந்து நீங்க ஏன் இதுல இன்வெஸ்ட் பண்றீங்க அந்த மாதிரி கேட்கும்போது இந்த மாதிரி நான் பண்றேன். ப்ளஸ் இது நீங்க வந்து அமெரிக்காவோ மற்ற கண்ட்ரிஸ் எடுத்து ஒரு புவர் கண்ட்ரிஸ் எடுக்கும்போது அவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு சாப்பிட்றதுக்கே வழி இல்லை, நாங்கள் போய் எங்கே போய் மற்றதுல இன்வெஸ்ட் பண்ணுறது,
வைக்கிறது, ஸ்டாக் மார்க்கெட்ல எங்கே கொண்டு போய் காசு வைக்கிறது, எனக்கு இன்னைக்கு ஒரு பொழுது முடியணும், அதுதான் வந்து என்னோட ப்ரைமரி டார்கெட்டாக இருக்கணும்னு ஒழிய நம்ம போய் வந்து மாதம் மாதம் போய் ₹100 எஸ்ஐபி போடு, ஐபிஓ போடுங்கிறது வந்து இருக்கக்கூடாது, இல்லை எனக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது போக இன்னொன்று அதே மாதிரி இதுக்கும் அவர் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லியிருக்காரு. எப்படின்னா, அமெரிக்கா வந்து வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து டபுள் ஆச்சு. அவங்க அமெரிக்கன்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து டபுள் ஆச்சு. ஆனால் மீன் வைல் ஜெர்மனியும் ஜப்பானும் அந்த டைமில் வந்து எப்படின்னா ஜப்பானில் வந்து 2 ஆட்டம் பாம்பு போட்டாங்க. ஜெர்மனியும் வெஸ்ட் ஜெர்மனி சம்திங் பிரிச்சாங்க. ஈஸ்ட் ஜெர்மனி ரஷ்யா கண்ட்ரோலையும் சம்திங் அந்த மாதிரி இருந்துச்சு. அதனால அவங்களோட பிரைமரி டார்கெட் என்னவா இருக்கும்னா, இந்த மாதிரி இப்போ அந்த டைம்ல சாப்பிட்றது மட்டும்தான் அவங்களோட பிரைமரி டார்கெட்டாக இருந்துச்சு. நம்ம வந்து அன்னைக்கு பொழுது எப்படி கழிக்க போறோங்கிறது இருந்துச்சு. அவங்களோட ஃபோக்கஸ் இதுவும் ஷேர் பணத்தோட இதுவும் பணத்துல வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கும் இதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒவ்வொருத்தவங்களோட பார்வையிலையும் பணம் வந்து டிஃப்ரெண்ட். அவங்களோட லைஃப் வந்து பணம் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ப்ளே ஆகுது. நீங்கள் நம்பினாலும் நம்பாட்டினாலும் 2 விஷயம் வந்து உங்கள் லைஃப்லேருந்து எடுக்க முடியாது. ஒன்று ஹெல்த்து, இன்னொன்று பணம் 2 இருந்தால் உங்களோட வாழ்க்கையை சர்வை பண்ண முடியும் இந்த உலகத்தில். அதே மாதிரி ஹெல்த்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்னால டெவலப் ஆகிருக்கு. ஆனால் மணி நம்ம வந்து ஸ்டில் வந்து எப்படி போகுது என்ன ஏதுங்கிறதே வந்து கற்றுக்கவே முடியல. ஏன்னா ஃபினான்ஷியலாக வந்து நம்ம இன்னும் ஸ்டில் வந்து ஒவ்வொரு டிசிஷன் எடுக்கிறதும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம். புவர் பீப்புள் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்த்தா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. எப்படின்னா ஃபாக்ஸான்னா எப்படின்னா, நம்ம இந்த ஐஃபோன் வந்து சென்னையில இருக்குன்னு நினைக்கிறேன். ஐஃபோன் கம்பெனி வந்து ஐஃபோன் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்து அமெரிக்காவில் இருந்திருக்கு. அவங்க வந்து தொழிலாளர் நடத்துகிற விதம் வந்து மோசமாக இருந்திருக்கு. அப்போ அங்கே உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே அமெரிக்கன்ஸ் வந்து எப்படின்னா சின்ன சின்ன விஷயத்துக்கே ரொம்ப ஃபியூம் ஆவாங்க. ஃபியூம்னா எப்படி சொல்கிறது, டக்குன்னு இதாவாங்க. ஃபியூம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் பீப்புள் என்ன சொன்னாங்கன்னா, இவங்களை மக்கள் வந்து அடிமைத்தனமும் பார்க்குறாங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது நல்லதும் இருக்கும், ஒரு கெட்டதும் இருக்கும். அவங்க வந்து கெட்டது மட்டும்தான் பார்க்குறாங்க. அதில் உள்ள நல்லது பார்த்தீங்கன்னா, அதாச்சும் அதில் அதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காரு. ஒரு சைனீஸ் ஒருத்தனோட ஆண்ட், அவங்களோட ஆண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. ஒரு வேளை சாப்பிட்றதுக்கு காசு இல்லாமல் இருந்திருக்கு. இந்த ஃபாக்ஸான் வந்ததுக்கு தான் அவங்க லைஃப் ஸ்டைலு சேஞ்ச் ஆகிருக்கு, எக்ஸெட்ரா அப்படிலாம் சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி அந்த பையன் கேட்டிருக்காங்க, அவங்க ஆண்ட் வந்து என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு. அவங்க அப்பா சொல்லியிருக்காரு வந்து அவங்க ஆண்ட் வந்து ஒரு ப்ராஸ்டியூட், அதாச்சும் பாலியல் தொழில் பண்ணுறவங்க. ஃபாக்ஸான் வந்தனால தான் இதாக இருக்கு, மாறி இருக்கு அப்படின்னு. ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். நம்ம வந்து நல்லதை மட்டுமே எடுத்துக்கணும் கெட்டால் கிடையாது, கெட்டதும் எடுத்துக்கணும். லைஃப்பில் எப்பயுமே நல்லதோ கெட்டதோ எதுனாலும் சரிசமமாக பார்த்தா தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கும் அவர் நான் ஆர்கியூ பண்ணாலும் இந்த இதுக்கு சொல்கிறதுக்கு மக்களோட மைண்ட் செட்டை வந்து எப்படி மாறி இருக்கு என்ன ஏதுங்கிறதுக்கு வந்து பணத்தோட பார்வை மைண்ட் செட் எப்படி மாறி இருக்குங்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்டில் நல்ல இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். லாட்ரி டிக்கெட்ஸு அமெரிக்காவில் வந்து பணக்காரங்க யாருமே லாட்ரி டிக்கெட்ஸ் வாங்குறது இல்லை. இவங்க ஏன் மிடில் ஏஜ்ங்கிறவங்க சொல்கிறது தப்பு. நடுநிலை மக்களும் வாங்குறது இல்லை லாட்ரி டிக்கெட்ஸ். யார் வாங்குறான்னு பார்த்தீங்கன்னா புவர் பீப்புள் தான் வாங்குறாங்க 90%. அவங்களும் எதுக்கு வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கை வந்து உயர்ந்துடாதா, நம்ம பேருக்கா கடன் தான் அடைச்சிட மாட்டோமா, இப்படிங்கிறதுக்காக தான் லாட்ரி டிக்கெட்ஸ் வாங்குறாங்க. இந்த லாட்ரி டிக்கெட்ஸே அவங்களுக்கு சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா $400 வந்து மாதம் வருஷத்துக்கு வந்து $400 இது பண்ணுறாங்க. இது வந்து நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இதெல்லாம் நெறிமுறைப்படுத்தணும். நான் வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ லாட்ரி டிக்கெட்ஸ் தான் வாங்குவேன், அப்படி இப்படின்னு நெறிமுறைப்படுத்தணும், அப்படி அந்த மாதிரி சொல்ல வர்றாரு.
இதுக்கப்புறம் வேற அடுத்து என்ன சொல்ல வர்றாருன்னா, இன்னும் இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பணம் சார்ந்த டிசிஷன் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு இன்னொரு டிசிஷன் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு ஒரு லைன்ல வந்து எப்படி சொல்றாரு, டர்க்கியில வந்து கிங் ஆலெக்டிஸ் ஆஃப் லேடா அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி ரிகார்டிங் அந்த மாதிரி ரிகார்டிங் ஏதோ ஒன்று சொல்லியிருக்காரு. பார்ட்டிகுலர் இன்ஃப்ளூயன்ஸ் சம்திங் ஏதோ அந்த அந்த இதுக்கு ரிலேட்டடாக ஒன்று சொல்லிட்டு ரிட்டைர்மெண்ட் அக்கௌண்ட்ஸ் வந்து அதாச்சும் ரிட்டைர்மெண்ட்ஸ் வந்து சீனியர் சிட்டிசன் சூப்பர் சீனியர் சிட்டிசன்ஸ் அக்கௌண்ட் வந்து தற்சமயம் 2019 படி பார்த்தீங்கன்னா 2018 படி பார்த்தீங்கன்னா $277 அதாச்சும் அந்த அக்கௌண்ட் மொத்தமாக அந்த அக்கௌண்ட்ஸில் இருக்கு. ஆனால் இதை வந்து நம்ம வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ட்ரைவ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பிஃபோர் வேர்ல்டு வார் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. பிஃபோர் 2ஆம் உலகப் போருக்கு முன்னாடி 2ஆம் உலகப் போருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அமெரிக்கன்ஸ் வந்து கடைசி காலம் ஒரு ரிட்டைர்மெண்ட்டே கிடையாது. அமெரிக்கன்ஸுக்கு கடைசி காலம் வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் போஸ்ட் சோஷியல் செக்யூரிட்டி அந்த ஹியூமன் இண்டெக்ஸ் அந்த இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு பென்ஷன் மாதிரி கொடுக்கணும், அவங்க தன் வயசுக்கு அப்புறம் அப்படி இப்படி நம்ம ஒவ்வொரு இதாக வந்து அதுக்கப்புறம் அது G8 பில்லுன்னு ஒரு பில்லு பாஸ் பண்ணி அதுக்கு இப்போ 25 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் ஈஸியாக அவங்களால அந்த பென்ஷன் அமௌண்ட்டு வாங்க முடிஞ்சிருக்கு. ஸோ ஒருத்தருக்கு ஒரு பில்லு நம்ம அந்த பில் ரெக்கார்டிங் பாஸ் பண்ணுறதுக்கு 25 வருஷம் ஆகுது. இது லைவ் எக்ஸாம்பிள். நம்ம வந்து இதை வந்து எப்படி சொல்றது, இது வேரியஸ் ஃபேக்டரால இந்த யாருமே கிரேசி கிடையாது. எப்படி சொல்றது, எல்லாருமே அட் அ டைம் இப்போ இந்த ரிட்டைர்மெண்ட்டுங்கிற ஒரு பாலிசி வந்ததுக்கப்புறம் எல்லாருமே அவங்களோட மோட்டிவ் என்ன, நம்ம ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் நம்ம லைஃப்பை வந்து நல்லபடியாக மீட் அவுட் பண்ணணும், நல்லபடியாக லைஃப் வந்து கடைசி காலத்தில் வந்து நல்லபடியாக இருக்கணும். இதுதான் அவங்களோட பேசிக் எண்ணமாக இருக்கு. அதை இப்படி நம்ம சேவ் பண்ணுறது வைக்கிறதுங்கிறதான் இப்போ கடைசி கால இது வந்து இதான் லைவ் எக்ஸாம்பிள் வந்து இந்த ரிச்சர்டோ ரொனால்டோங்கிற ஒரு எக்ஸாம்பிள் எவ்வளோ சேர்த்து வைக்கிறது. இது வந்து வேரியஸ் ஃபேக்டரால இது பண்ணி எமோஷனால இதுவாக இருக்கலாம். ஸோ இது எல்லாமே சேர்ந்து வர்றதுனால தான் இது பணம் வந்து கிரேசியாக இல்லாமல் இருக்கு. கிரேசி இல்லாமல் இருக்குன்னா நம்ம எப்படி சொல்றது, இந்த வேரியஸ் ஹியூமன் ஃபேக்டரை ஹியூமன் எமோஷன் கரெக்டாக அதனால இதாக இருக்கிறது தான் இது வந்து கிரேசி இல்லைன்னு அப்படிங்கிற மாதிரி இந்த இப்போதான் வந்து அவர் என்ன சொல்றாரு, அந்த ஒரு ஹிட்டிங்கே இப்போதான் வந்து ஒரு விளக்க வரியே கொடுக்குறாரு, நோ ஒன் இஸ் கிரேசி அப்படின்னு. இதுல என்னோட டேக்அவே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பீப்புள் வந்து ஒரு மனு சார்ந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்கன்னா அவங்களால தனியாக வந்து ஒரு டிசிஷனையும் எடுக்க முடியாது. மேபி அவங்க வந்து வேரியஸ் ஃபேக்டராக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுவாங்க. இப்போ சப்போஸ் இப்போ இந்தியாவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு 1 லேக் சேர்த்து வைக்கிறேன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்குன்னா, அம்மா அப்பாவுக்கு கடன் இருக்கு, கொடுத்து நம்ம வந்து அவங்கள இது பண்ணணும். ஆனால் என்னோட ஃபியூச்சர் நினச்சி நான் வந்து என்னோட ரிட்டைர்மெண்ட் பாலிசி வச்சு நினச்சி நான் ஃபீல் பண்ணணும், அதுக்கு நான் தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணணுங்கிற மாதிரி தான். அப்படி சொல்ல வரல, எப்படி சொல்கிறேன், கொடுக்கணும் வேரியஸ் ஃபேக்டரால் என்ன இதாக இருக்குங்கிற மாதிரி தான் சொல்ல வராரு. இந்த இது நோ ஒன் இஸ் கிரேசியில் ஒரு துணிச்சலான ஒரு முடிவை வந்து யாருமே பணம் சார்ந்த விஷயத்துல எடுக்க மாட்டாங்க. அதுதான் இவரோட ஐடியாவா இருக்கு. ஓகே, நான் படிச்சது இந்த 2 தான். அந்த 2 இதை எனக்கு புரிஞ்ச அளவுக்கு ஏதோ சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எது தப்பா இருந்தாலும் வச்சாலும் எதுவும் இம்ப்ரூவ் பண்ணாலும் சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய்.